அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்இபி வேக்கன்சி வந்து நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ட்ரிபிள்இக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அது ஈஸி எலிஜிபிளா அப்படின்றதுக்கு சாயங்காலம் உங்களுக்கு வீடியோ வரும் அப்படின்றத தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ இப்போ மெக்கானிக்கல் சிவில்ல என்ன பண்ணாங்க சார், மெக்கானிக்கலுக்கு தான் வேகன்சியே வர மாட்டேங்குது. ஏன்னா சிவிலுக்கு அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய வேகன்சி குமிச்சிடுறாங்க. ஆனால் மெக்கானிக்கல் இப்போ அதாவது இது வந்து மெக்கானிக்கலை எந்த கணக்கில் சேர்க்கறதுனே தெரியாமல் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேகன்சி ஒவ்வொரு தடையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிஎன்இபியில் மெக்கானிக்கல் வேகன்சி வருமா, வர வாய்ப்பு இருக்கா அப்படின்றத சொல்லலாம். இல்லாட்டி 2025 வருமா, இல்லை 2026 வருமா அப்படின்றது. ஏன்னா நீங்கள் இந்த டிஎன்இபிலன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சியை வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணதுக்கு எல்லாமே அவங்க வேகன்சி எடுக்கவே இல்லை. இப்போ டிஎன்பிசியில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 391 வேகன்சி என்ன பண்ணிருக்காங்க, ட்ரிபிள்இக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப மெக்கானிக்கலுக்கு வேகன்சி வருமா, சிவிலுக்கு வேகன்சி வருமானு கேட்டிங்கன்னா, ஸோ இது நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம், உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 51 வேகன்சி மெக்கானிக்கலுக்கு ஃபர்ஸ்ட் இதுலையும், அடுத்து பார்த்தீங்கன்னா 137, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 188 வேகன்சி, 188 வேகன்சி மெக்கானிக்கலுக்கும். சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி தான். சிவில் இதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல வேகன்சி, பல நூறு வேகன்சி வந்து வருஷம் அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு. அப்போ இந்த மெக்கானிக்கலுக்கு 188 வேகன்சி அப்படின்றது எப்போ வரும் அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் வரும்னு தெரியும், ஆனால் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்க்குறீங்கன்னா, மேக்சிமம் வந்து இந்த வேகன்சியை இந்த 2025 ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது 188 வேகன்சிக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் ஒரு அடண்டத் மூலயமா கண்டிப்பாக ஃபில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன் அப்படின்னா 2026 உங்களுக்கு எலெக்ஷன் வருது. 2026 எலெக்ஷன் வருது அப்படின்றப்ப அந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி நாங்கள் வேகன்சி அதிகமாக விட்டோம் அப்படின்ற ஒரு கணக்கு காட்டுவதற்காக மட்டும் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், கண்டிப்பாக விடுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. அப்படி இல்லைன்னா அடுத்த வருடம் தான் 2026 தான் இந்த மெக்கானிக்கல் வேகன்சி வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, மேக்சிமம் இந்த அடண்டர் மூலியமா வந்துடும். ஸோ நீங்க மெக்கானிக்கலுக்கு எதுவும் அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து அப்ளை பண்ணி வச்சிருங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் இருந்தாலும் அதுக்கு நீங்க அப்ளை பண்ணி வச்சிருங்க. ஏன்னா அடண்டை மட்டும் ஃபில் பண்ணுவாங்க. உங்களை வந்து இந்த இதுல வந்து டிஎன்பிசி யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தட். அதாவது இப்போ வந்து கம்மியான வேகன்சி விட்டுட்டு யாரும் அப்ளை பண்ணாம இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. சரியா, ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாம இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து ஃபில்டர் அங்கேயே பண்ணிடுவாங்க. ஒரு வேகன்சி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து அப்ளை பண்ணுங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ தயவு செய்து அப்ளை பண்ணிடுங்க. அதனால ஒரு 200 வேகன்சி கிட்ட கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம், வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, படிங்க, அதே மாதிரி வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்டேட் வரும். அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா டெலகிராம்ல மொத அப்டேட் பண்ணிடுவோம். அது போக வீடியோவும் வந்துடும். ஸோ அது போக உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட RLAcademy.com போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் வச்சிருப்போம். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்க அப்படின்றத என்னோட கருத்து. இருக்கிறத வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வேகன்சி கண்டிப்பா எடுப்பாங்க. ஸோ தயவு செய்து என்ன வர அதிகமாகவே சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மெக்கானிக்கலுக்கு தனியாக டெலகிராம் குரூப் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.